வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும்? நம்ம எப்படி இருந்தா நல்லது? எப்படி இருக்கக்கூடாது? இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் என்ன? அதிர்ஷ்ட நிறம் என்ன? எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையா நம்ம இந்த வீடியோவை பாருங்க. மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல்பதை அழுத்தி விடுங்க. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு 8ஆம் தேதி மார்ச் 2022ஆம் வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ்ல சொல்லணும்னா பிலவ வருடங்க, மாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டிங்க. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு அனைவருக்குமே சிறப்பு தரக்கூடியதாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம். உண்ணாவிரதம் இருந்து மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கிறதும் இன்னும் நல்லதுங்க. விரதம் இருக்காதவங்களும் முருகப்பெருமானை வழிபடுறது மூலமா மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் மதியம் 2:27 பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார். இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும். இதனால் உங்களுக்கு மதியம் 2:27 மேல் சந்திராஷ்டமம் முழுமையாக நீங்கி விடுகிறது. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும், 7ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக குரு பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை மிகவும் மகிழ்ச்சியான நாளாக மாற்ற கண்டிப்பாக உதவும். இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு அனைத்து விதமான புதிய முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளலாம். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான உயர்வை கொண்டு வந்து தருவதாக இன்றைய தினம் அமையுங்க. அதனால் இன்னைக்கு பிசினஸ் விஷயமா ஏதாவது முக்கியமான டீலிங்கோ கான்ஃபரன்ஸோ நீங்க இருந்ததுன்னா கண்டிப்பா மதியானத்துக்கு மேல் அதை நீங்க மாற்றி அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு உங்களுடைய பிசினஸ் உங்களுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக உயர்வுகள் கிடைக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு முக்கியமான சில வேலைகளை நீங்கள் முடித்து மற்றவர்களின் பாராட்டுகளை, குறிப்பாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்கள் பெற முடியுங்க. எனவே இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்னைக்கு பயணங்கள் மூலமா சில பிரஷர்கள், உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்க குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் உடல் ரீதியான வலிகள் குறையக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குங்க. இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் உங்களுக்கு அன்பாக சில பரிசினை வழங்க வாய்ப்புகள் உள்ளது. அந்த பரிசுகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய, மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை அமைகிறதுனால இன்றைய தினம் கண்டிப்பாக காதல் வாழ்க்கை இனிக்குங்க. இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கையிலேயே இனிமையான நாளாக கண்டிப்பாக அமையறதுனால கண்டிப்பாக நீங்கள் மதியத்திற்கு மேல் அனைத்து விதமான புதிய முயற்சிகளிலும் உங்களது காதலில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் சில தூரத்து உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுங்க. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தரும் செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. இன்னைக்கு நீங்க மிகவும் ஒரு கவனிக்கும் திறன் அதிகமாக கூர்மையாக நீங்கள் காணப்படுவீங்க. நீங்கள் கூர்மையாக கவனித்து மற்றவங்களை அப்சர்வ் பண்ணுறது காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க. உங்களது கவனிக்கும் திறன் காரணமாக உங்களுக்கு மிகச்சிறந்த லாபகரமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இதனால உங்களது பிசினஸ்லயோ அல்லது உங்களது உத்தியோகத்திலோ நீங்க ஒருபடி முன்னேறதுக்கு, உயர்வு பெறத்துக்கான வாய்ப்புகள் உங்களது கூர்மையான கவனிக்கும் திறன் மூலமா இருக்குங்க. இன்னைக்கு தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகளை நீங்க கலந்துக்கிறத தவிர்த்துறது நல்லதுங்க. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டா நீங்க சற்று அமைதியாக, பொறுமையாக இருந்து கொண்டு உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் உங்களது வார்த்தைகள் மூலமாக, உங்களது பேச்சுவார்த்தைகள் மூலமாக நீங்கள் சண்டைகளை தீர்த்து கொள்ள முடியுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் சற்று அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அவசரப்பட்டு யார்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு உங்கள் ஒட்டு வேணாம், உறவு வேணான்ட்டு சொல்லிட்டு நீங்கள் வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. சற்று பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை அருமையாக புரிந்து கொண்டு உங்களுடன் பாசத்துடன் வந்து மீண்டும் இணைந்து கொள்வார்கள். எனவே அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டுங்க, உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆகட்டுங்க, அல்லது உங்களுக்கு அண்டை வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடு என அனைவராக இருக்கட்டுங்க, உங்களுக்கு எப்பயுமே உறவினர்கள் மற்றும் ஒரு உறவுகள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தருங்க. அதனால நீங்க உறவுகளை எந்த காரணம் கொண்டு துண்டிச்சுக்காதீங்க. பொறுமையுடன் இருங்க. தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டியதுக்கான அதிர்ஷ்ட எண் 3ங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்ப்பு நீங்க உங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பாதுகாப்பான சில முதலீடு திட்டங்கள்ல நீங்க முதலீடுகள் செய்யலாங்க. மதியத்திற்கு மேல் செய்யலாம். இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையும். குறிப்பாக பெண்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையால் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்துடன் நீங்கள் உங்களது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான நிம்மதி மற்றும் மனமகிழ்ச்சிகள், காரிய வெற்றிகள் பெற உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் என்பதால் இறை வழிபாடுகளை இன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறந்த ஒரு இனிமையான வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும்.
இன்றைய தினம் பறவைகளுக்கு நீங்கள் உணவளிப்பதும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். எனவே இன்றைய தினம் உங்களது வீட்டு மொட்டை மாடியிலேயோ அல்லது வாசலிலேயோ நீங்கள் பறவைகளுக்கு தானியங்களை உணவாக வைக்கலாம். அதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பான நல்ல ஒரு நீங்களே எதிர்பார்த்திராத அளவிற்கு சிறப்பாக முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் உண்டுங்க. வேகமாக முன்னேற்றம் வரும். நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு சில பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு இனிய நல்ல சம்பவங்கள் நடைபெறும் இனிமையான நாளாக அமையப்பெறுவீர்கள். இதுவரை மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு தெளிவான நல்ல ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் சில எதிர்பாராத பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும். அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நன்மையே நடைபெறும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது மனதில் தெளிவான சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும். மேலும் இன்றைய தினம் உங்களது பெற்றோரின் உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை விசாரித்து நீங்கள் செய்து கொடுப்பது இன்றைய தினம் மிக முக்கியம். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் நீலம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கங்க. பிடிக்கலைன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன பிடிக்கலைங்கிறத சொன்னீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.